ஹாய் நண்பா. ஸோ மொபைல் வாங்குறது ஈஸி இல்லை, மொபைலில் தெரிஞ்சுக்காத விஷயம் நிறையா இருக்குது நண்பா. சும்மா ஒரு கடைக்கு போகணும், அவன் மொபைல் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா அதை யூஸ் பண்ண போகிறது நீங்கள் தான் வருஷ கணக்கில். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம ஒரு நல்ல மொபைல் சூஸ் பண்ணி எடுக்கணும். எடுக்கிற பட்ஜெட் எவ்வளோவா இருந்தாலும் அதுவும் பணம் தான். அதை சொல்லி விற்கிறவனுக்கு அவனுக்கு ஈஸி, வாங்குகிற நம்மளுக்கு தான் தெரியும் அதோட பெயின். ஸோ அப்கமிங்கில் இந்த மாதம் லான்ச்சிங் பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல் 10a ப்ரீ புக் போயிட்டுருக்கு. 18th February லான்ச். கூகுள் பிக்சல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட தனி சோலோ பர்ஃபார்மர் நண்பா. இது காஜி மாடல் சாய்ஸில் விட்ருவோம். ஆஹா, இவங்க இருக்காங்க பாருங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், 2 வருஷமாக பயங்கரமான ஸ்கேமிங் தான் பண்ணுறானுங்க இந்தியாவுக்குள்ளே. அதாவது சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சாம்சங்னு ஒரு பேர் வாங்கிடுச்சு. அந்த பேர் வாங்கினால அடாப்டர் நான் இவனுக்கு கொடுக்கணுமா, கொடுத்தா என்ன எப்படியே வாங்கிடுவானுங்க அப்படிங்கிற இஷ்டம்னா வாங்கி, இல்லைன்னா கிளம்புங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டு. ஆனால் இப்போ வர சாம்சங் எல்லாமே பயங்கரமாக கம்ப்ளைண்ட் வருது நண்பா. அதுவும் மிட்ரேஞ்ச் ஃபோன் 10 ரூபா 12 ரூபா 7 ரூபாய்க்கெல்லாம் அந்த 5G ஃபோன் இருக்குல்ல, F series A series எல்லாம் பயங்கரமான கம்ப்ளைண்ட்டு. சர்வீஸ் சென்டருக்கு தான் நீங்கள் அலைய போகிறீங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு சாம்சங் ஒமிட் பண்ணிடுங்க, சாய்ஸில் விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்சங் இப்போ வர்ற ஃபோன் எதுவுமே சரிப்படலை. நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, பயங்கரமாக லேக் ஆகுது நண்பா. இதெல்லாம் கேமிங்க்கான ஃபோனே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் சாம்சங் ஃபோனை கேமிங்க்குன்னு வாங்க நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் யோசிக்காமல் தான் எடுக்கிறீங்க. உண்மையாலுமே வேஸ்ட் ஆஃப் மணி தான் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் பெரியவங்களுக்கு கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப், யூடியூப் பார்க்குறதுக்கு தான் செட் ஆகும். ஸோ அப்படி மட்டும் எடுங்க தயவு செஞ்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் எடுத்துகிட்டு நொந்துருவீங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், ரிட்டன் போய் போடும்போது எக்ஸ்சேஞ்ச் அவங்களுக்கு தான் திவால் ஆகும். ஸோ ப்ராப்ளம்னா சர்வீஸ் சென்டருக்கும் கடைக்கும் நீங்கள் தான் அலைவீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர சாம்சங் எதுவுமே ஒர்த்தில், எல்லாம் காஜி மாடல் தான். உள்ள அடாப்டரே வராது. அவன் 90 வாட்ஸ் 25 ரூபாய்க்கே கொடுத்துட்டு போகிறான். இவன் இன்னும் 25 வாட்ஸ் தாண்ட மாட்டேங்கிறான். அதுவும் தனியாக 1400 ரூபா போட்டு தனியாக தான் வாங்குவீங்க. செல்ஃபி 800 நெட்ஸு தான். 6000 mAh பேட்ரி கொடுத்து என்ன பிரயோஜனம், சார்ஜர் உள்ளே வரணுமே. அதே Dimensity 6300 மிட்ரேஞ்ச் மாடல் தான் நண்பா. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு எடுக்காத நண்பா, வேல்யூ ஃபார் மணியே கிடையாது. 12 5G பேண்டு, சர்வீஸ் சென்டர் என்னென்னு பிரயோஜனம் நண்பா. 6 வருஷம் OS அப்டேட், இதை ஒன்றை சொல்லித்தான் நண்பா இவனுக்கு விற்றுக்கிட்டே இருப்பானுங்க. 6 வருஷம் OS அப்டேட். அதை தாண்டி இதில் ஆப்ஷனுக்கு மற்ற ஃபோன் இந்த பட்ஜெட்டுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். அவன் அடாப்டரும் கொடுத்து, சார்ஜரு, பேட்ரி பேக்கப்பு, கேமரா, வீடியோ ஸ்டெபிலிட்டி, ஏஐ ஃபியூச்சர்ஸு. இன்ஃபேக்ட் இதில் ஏஐ ஃபியூச்சர்ஸே இருக்காது நண்பா, ஒன்றுமே கிடையாது இதில். இது டோட்டலாக வேஸ்ட்டு. உண்மையாலுமே இது ஒன்றுமே கிடையாது, இது டோட்டலாக வேஸ்ட்டு. இது வேல்யூ ஃபார் மணின்னு யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை ஃபோனை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? A14, A15, F series, F14 எல்லாமே பயங்கரமான லேக் நண்பா. எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு ரிட்டன் போடும்போது பணம் போச்சேங்கிறானுங்க. அப்போ கேமிங் விளாடும்போது லேக் ஆகுது, சூடு ஜாஸ்தியாக வருது, அடாப்டரும் இல்லை. அதுவும் 1400 ரூபா ஒரு தனியாக வாங்கணும். அது காம்படிட்டர் அவன் அந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்றானே, அதிகமான வாட்ஸோடைய. அப்புறம் நான் இந்த ஃபோன் எடுக்கணும். நான் கேட்குற கான்செப்ட் புரியுதா? ஒரே பட்ஜெட்டு தான், எல்லாமே எனக்குள்ளே வந்துடும், ஆப்ஷனும் ஜாஸ்தி. அப்படி பார்க்கும்போது எனக்கு இது வேல்யூ ஃபார் மணியே இல்லை, இது வேஸ்ட்டு தான் டோட்டலாக. ஸோ யோசிச்சுட்டு எடுங்க, கடைக்குள்ளே போகும்போது கவனமாக இருங்க.